இந்த அரசு ஒரு கஞ்சா அரசு தான். இன்றைக்கு பிஜேபியை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் இந்தியா முழுவதும் இல்லை. இந்துக்களின் சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களை பிடுங்க முடியுமா? எல்லாருடைய சொத்தையும் எடுத்து விட முடியுமா? 80% மக்களும் உன் மீது பாய்ந்தால் இதெல்லாம் அறிவுக்கு பொருத்தமான பேச்சா? அவர் பயப்படுகிறார். வடநாட்டிலே இப்பொழுது போக்கு மாறுகிறதோ என்று நான் நினைக்கின்றேன். திருமாவளவன் போய் அங்கே பேசுவதை நான் டிவியிலே பார்த்த ஒரு எரிச்சலாக இருந்தது. மேகதாதுவே கட்டப்போகிறான். இதற்கு எதுக்கு அவனை போய் பலப்படுத்துகிறாய்? உன்னுடைய பிரச்சனையை மடக்கி வைத்துக்கொண்டு அவனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் உனக்கு என்ன இருக்கிறது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் சென்னையில் கண்ணகி நகராகட்டும், கும்பகோணம் ஆகட்டும், சரி, கஞ்சா பயன்படுத்த இளைஞர்கள் அதை தட்டி கேட்க வந்த காவல்துறையினரே வந்துட்டு அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் காலமாகவே போதை பழக்கம் அப்படின்றது அதிகமாகுது. இது எதை குறிக்குது சார்? தமிழக அரசோட நிர்வாக திறமையுமே காட்டுதா? தமிழக அரசினுடைய செயலற்ற தன்மையைத்தான் காட்டுகிறது. இல்லாவிட்டால் இளைஞர்களுக்கு இதை கிடைக்கும்படி செய்தால் தமிழ்நாடு பாழாய் போய்விடும். ஏனென்றால் குடியிலிருந்து மீள்வது எவ்வளவு சிரமமோ அதே போல் 100 மடங்கு சிரமம் கஞ்சாவிலிருந்து மீள்வது. பிறகு அவர்கள் தண்ணீரை இழந்து விடுவார்கள். கொலை மற்றவை ஒழுக்கக்கேடுகள் எல்லாமே அதிலிருந்து கிடைக்கும். ஆகவே இப்பொழுது பெட்டி கடை கஞ்சா கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. ரொம்ப பரவலாக அது வந்துவிட்டது. அதற்கு காரணம் நம்முடைய மார்ட்டின் போன்றவர்களெல்லாம் இப்பொழுது 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுக்கிறார்கள். எல்லா தவறான மனிதர்களிடமும் பணம் பெறுவதே அரசுக்கு கொள்கையாக இருக்கிற காரணத்தினால் போலி லாட்டரி சீட்டு நடத்துகிறார். பணம் விழுந்தவர்களுக்கு 2 பேருக்கு கொடுப்பார். பிறகு 200 சீட்டுகள் மோசடியான சீட்டுகள் தான் மக்களிடம் வழியாகும். பூட்டான் போன்ற பகுதிகள், எல்லையோர மாநிலங்கள், இவற்றிலெல்லாம் இந்த பரிசு சீட்டை வைத்து அவர் பெரும் பொருள் அடிக்கிறார். அது மாநில அரசுக்கு 500 கோடி கொடுக்குறார், மத்திய அரசுக்கு 1500 கோடி ரூபாய் சட்டப்பூர்வமாக கொடுக்குறார். இவர்களெல்லாம் இவருக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? இந்த பாக்ஸா என்பவன் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருளை கடத்தினான் என்பதுதான் வழக்கு. இங்கே இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. நம்முடைய அரசாங்கம் அதற்கு சார்பாக இருந்தது. இவர்களுடைய கட்சியிலேயே அவரை சேர்த்து கொண்டார்கள். அவரை கட்சி பொறுப்பிலே வைத்தார்கள். அவன் அந்த முதலமைச்சருடைய குடும்பமே அவனோடு பழகி இருக்கிறது, நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். ஆக அத்தகைய ஒரு செயல் தமிழ்நாட்டிலிருந்து வெகு காலமாக நடந்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து டில்லிக்கு தகவல் சொல்லப்பட்டு தமிழ்நாட்டில் இன்ன இடத்திலிருந்து இந்த போதைப்பொருள் எங்களுக்கு வருகிறது, ஆகவே நடவடிக்கை எடு என்று சொல்லப்பட்டு டில்லி உள்ளே நுழைந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இப்படி ஒருவன் 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறான், அவன் பல 1000 கோடி ரூபாய் இதில் ஈட்டியிருக்கிறான் என்பதே வெளி உலகத்துக்கு தெரிய வருகிறது. ஆகவே இவர்களெல்லாம் கட்சியில் வைத்துக் கொள்கிறார்கள். இவர்களிடம் பெரும் பணம் பெறுகிறார்கள். இவர்கள் செய்கின்ற தவறான தொழில்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசு தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் உங்களுக்கு 10க்கு 12 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து உங்களிடம் 500 1000 கோடி ரூபாய் செலவழிப்பதற்கு பணமும் இருந்தால் உங்களை வெல்ல முடியாது. நீங்கள் எப்பொழுதும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பீர்கள். ஆகவே இந்த ஜனநாயகம் என்பது ரொம்பவும் பலவீனப்பட்டு விட்டது. கொள்கைகளின் காரணமாக, கொள்கை மாறுபாடு காரணமாக ஒருவர் வெற்றி பெறுவது தோற்பது என்பதெல்லாம் போய் பணம் வைத்திருப்பவன், நிறைய கூட்டணி சேர்த்து கொள்ளுகின்றவன், ஜாதி வாரியாக வாக்குகளை பிரித்து ஆளத் தெரிந்தவன், அவன் ஆட்சிக்கு வருவது என்கின்ற நிலை வந்துவிட்டது. இப்பொழுது ஜாதி தான் மிகப்பெரிய இடத்தை வகிக்கிறது, பணம் மிகப்பெரிய இடத்தை வகிக்கிறது. அவ்வளோதான். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற போது எதையுமே நீங்கள் யார் ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களோ அவர்கள் ஒழுங்கினங்களுக்கு துணையாக இருக்கின்ற ஒரு நாடு எப்படி விளங்கும்? ஆகவே அந்த இளைய தலைமுறை பாழாகும், குடும்பங்கள் பாழாகும். அவர்களெல்லாம் திருமணம் செய்கின்ற தகுதியை இழப்பார்கள். அந்த குடும்பங்களெல்லாம் நாசமாகும். பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டிய வயதில் கஞ்சாவுக்கும் மற்றவற்றுக்கும் ஆட்பட்டு கொலைகளெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. போலீஸ்காரனை அடித்தால் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும்? அவனுக்கு தன்னுடைய நிலை மறந்து அதை செய்கிறான். ஆகவே இந்த அரசு ஒரு கஞ்சா அரசு தான். இது கஞ்சாவுக்கு சார்பான அரசு. இது கஞ்சாவுக்கு சார்பான. ஆகவே இதில் இதுதான் நடக்கும். இப்போ ஸ்லம் டெவலப்மெண்ட் கிளியரன்ஸ் போர்டுக்காக சில மக்களை வந்து கண்ணகி நகர், பெரும்பாக்கம் அந்த மாதிரி இடம் பெயர்த்துறாங்க. அந்த இடத்துல தான் இந்த கஞ்சா பழக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது.
ஸோ அந்த இடத்துல க்ரைம் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, கொலை அந்த மாதிரி. அதற்கான காரணம் அப்படின்றது என்னவா இருக்கும்? அதோட பின்னணின்றது என்னவா இருக்கும்? அடிமட்ட மக்கள் தான் இதற்கு பயன்படுத்தப்படுவார்கள். ம். ஏனென்றால் எளிதாக கிடைக்கின்ற பணம். ஆகவே அடிமட்ட மக்கள் இந்த கஞ்சாவை விற்கின்றவன், கொள்ளுகின்றவன், கடத்துகின்றவன், வெளியே இருந்து வரவழைக்கின்றவன் எல்லாருமே வழித்துறையான ஆளாக இருப்பார்கள். ஆனால் பயன்படுத்துவது அடிமட்ட மக்களை பயன்படுத்துவார்கள். ஆகவே வசதியற்ற அந்த இளைஞர்கள் அதற்கு துணையாக இருந்து பாழாய் போய் விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை அழிந்து விடுகிறது. அவர்களை நெறிப்படுத்துவதற்குரிய மனிதர்கள் இல்லை. ஆகவே எளிதாக கிடைக்கின்ற பணம் அவர்களை வீணாக்கி விடுகிறது. இப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிற போது இந்தியா லெவலில் பார்க்கலாம். கஞ்சா அப்படிங்கிற பொழுது தமிழ்நாடு கண்ட்ரோலில் தான் வருது. அதாவது தமிழ்நாட்டோட காவல்துறை அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அவர் சரியான நடவடிக்கை எடுக்கலையோ? இதுக்கு எடுக்க மாட்டாருங்கிறேன். இது ஒரு கஞ்சா அரசுங்கிறேன். அப்புறம் திரும்ப எடுக்கவில்லையோ என்றால் இது கஞ்சாவுக்கு துணையான அரசு. அமெரிக்காவுக்கு போதைப் பொருளை கடத்துகிறவன் தமிழ்நாட்டிலிருந்து இதை செய்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த பாட்சாவின் வழியாக. ஆகவே அவனெல்லாம் கட்சியிலே மிகப்பெரிய இடத்துல இருந்திருக்கிறான். அவன் முதலமைச்சர் குடும்பத்தோடு பழக்கமாக இருந்திருக்கிறான். ஜாஃபர் சாதிக்க சொல்கிறீங்க? ஜாஃபர் ஜாதிக்க அவன் பேர். ஆகவே இது யாராவது கட்சியில் சேர்ப்பார்களா? ஒரு முறையான கட்சி இத்தகைய மனிதர்களை தன்னுடைய கட்சியில் இணைத்து கொள்ளுமா? ஆகவே இந்த அரசு அதுக்காக உள்ள அரசு தான். திமுகவோட அயலக அணி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவரை நீக்கிட்டாங்களே சார், இந்த ட்ரக் கேஸில் பிடிப்பட்டதுக்கப்புறம். அதுவும் அமெரிக்காவிலிருந்து தகவல் வந்து, டெல்லியிலிருந்து தகவல் வந்து, பிறகு அவன் பிடிக்கப்பட்ட பிறகு அவனை நீக்குவார்கள். இல்லை வேற என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் கட்சியில்? என்ன உங்களோட போலீஸ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நீங்கள் செய்ய முடியவில்லையே. டில்லியிலிருந்து உங்களுக்கு தகவல் வர வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய போலீஸ் உடந்தை, உங்களுடைய அரசு உடந்தை, எல்லாமே உடந்தை. அதனாலே தானே நீங்கள் அதை வெளிப்படுத்தாமல் வேறொரு வெளிப்படுத்திய பிறகு வழி இல்லாமல் நீங்கள் அதை உடன்பட வேண்டியது இருக்கிறது. இந்த அரசு அந்த குற்ற நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இந்தியா கூட்டணி இருக்கு. அதில் வந்து ஆந்திராவோட சிஎம் ரேவந்த் ரெட்டி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் மேலே வந்து குற்றம் வைக்கிறாரு, சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது. அண்ட் இந்த சைடு பார்த்தா பெங்கால்லையும் வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஒரு 0 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, எந்த எம்பி சீட்டு கொடுக்கல. இந்த மாதிரி இந்தியா கூட்டணி, அதற்கடுத்து கேரளாவில் கூட பினராயி விஜயன் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஐடியாலஜிக்காக நாங்கள் சேர்ந்த பார்ட்னர் கிடையாது, இது வந்து ஒரு தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணியிலே இப்படி பல குழப்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, அது அப்படி தான் இருக்க முடியும். இவர்கள் ஒன்று சேர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு பாசிச அரசாங்கம் ஒன்று 10 ஆண்டுகளாக ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறது. அந்த அரசாங்கம் நினைத்ததையெல்லாம் செய்கிறது, என்ன வேண்டுமானாலும் செய்கிறது, எந்த சட்டங்களை வேண்டுமானாலும் கொண்டு வருகிறது. சிறுபான்மை பெரும்பான்மை என்று அந்த மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுவதில்லை. தலாக் சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன, குடியுரிமை சட்டங்கள் குடியாட்சி சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. காஷ்மீர் 3 துண்டாக உடைத்து சுக்காக உடைக்கப்படுகிறது. அரசியல் சாசனத்தின் உறுதியை பெற்ற, கேரண்டியை பெற்ற 370வது பிரிவெல்லாம் கிழித்தெறியப்படுகின்றன. எது வேண்டுமானாலும் ஒரு பெரும்பான்மையை வைத்து கொண்டு செய்யலாம் என்று நினைக்கின்ற ஒரு அரசை எதிர்த்து அதனால் பாதிக்கப்பட்ட எல்லா மாநில அரசுகளும் மாநில கட்சிகளும் ஒன்று சேருவது இயற்கை. ஆகவே அவர்கள் ஒரு கொள்கையினராக இருக்க முடியாது. ஒருவன் சனாதனம் பேசுவான், ஒருவன் சனாதனத்துக்கு எதிர்ப்பு பேசுவான், ஒருவன் 1000 விதமாக அவர்கள். அது பினராயி விஜயனும் காங்கிரஸுமே ஒரு எதிர்த்துத்தான் இருக்கிறார்கள் இங்கே. நான் சொல்கிறேன், ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் அதில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்சி இருக்கிறது. ஆகவே கொள்கைகள் வேறுபட்டவையாகத்தான் இருக்கும். எல்லோரும் ஒரே கொள்கை உடையவர்களாக இருந்தால் ஒரே கட்சியில் இருக்கலாமே. ஆகவே அவர்கள் வேறுபட்டிருப்பது இயல்பானது. இந்த வேறுபாட்டிற்குள் ஒரு ஒருமைப்பாடு ஒன்று இருக்கும். மோடி அல்லது பாசிச எதிர்ப்பு. ஒருத்தரை எதிர்த்து மட்டுமே கூட்டணி வைக்கிறது இல்லை, ஒருவரை எதிர்த்து என்று இல்லை, அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்படுகிறது என்பதுதான் முக்கியமானது. ஹிட்லரை எதிர்ப்பதற்கு எல்லா மக்களும் ஒன்று சேர வேண்டுமென்றால் அது ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் என்பது தான். மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற கொள்கைகளில் ஒருத்தவங்க சேரலாம், இவரை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக அலையன்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது. இவர் தோற்கடிக்கப்பட்டால் தான் பல கொள்கைகளை நிறைவேற்ற முடியும். இவர் ஒரு மதத்திற்கு சார்பானவராக இருக்கிறார், ஒரு மதத்துக்கு எதிரானவராக இருக்கிறார் என்று கருதுகின்ற போது அந்தந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ஒரு நாடு செக்யுலர் கண்ட்ரியாக இருந்தால் அவரவர் வேலையை அவரவர் பார்ப்பார்கள். ஸ்டேட் ஹேஸ் நோ ரிலிஜன். ஆனால் பிஜேபியினுடைய அரசு இட் ஹேஸ் ரிலிஜன். அது 28,000 கோடி செலவழித்து ராமர் கோயிலை கட்டும், பாபர் மசூதியை இடிக்கும், எல்லா வேலைகளையும் செய்யும். அப்படி ஒரு சார்பான அரசு என்கின்ற காரணத்தினால்
பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்க்கிறார்கள். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் கோவில் கட்டினாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எல்லாவற்றுக்கும் வருகிறது. அது வந்து விட்டால் என்ன, தேவதூதர்களுடைய தீர்ப்பாது. அது சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை 15,000 தடவை மாற்றி கொண்டது இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 11 ஜட்ஜிகள் கூடி தீர்ப்பை மாற்றுவார்கள். இப்பொழுது அப்படி ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிருஷ்ணய்யர் என்பவர் சொன்ன தீர்ப்பு சொத்துரிமை குறித்து, அதை பற்றி இப்பொழுது மீண்டும் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆகவே எத்தனையோ தடவை கீழ்கோர்ட் சொல்வதை மேற்கோர்ட் மாற்றும், மேற்கோர்ட் சொல்வதை மேற்கோர்ட் மாற்றும், 2 பெஞ்சு மாற்றும், 5 பெஞ்சு மாற்றும், 10 பெஞ்சு மாற்றும், மாற்றி இருப்பார்கள். 10 ஆண்டுகள் கழித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்ப்பு தப்பு என்று சொல்வார்கள். அது என்ன, சுப்ரீம் கோர்ட் சொன்னால் என்ன தேவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பது உங்களுடைய கருத்தா என்று கேட்கிறேன். ஒரு அளவுக்கு சட்டம் தானே, ஒரு அளவுக்கு சட்டத்தை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள். ஒவ்வொரு ஜட்ஜும் ஹவு ஹி இன்டர்பிரட்ஸ் லா என்பது தான். அதனால் ஒரு பெஞ்சு சொன்னதை ஒரு ஆள் சொன்னதை 2 ஆள் பெஞ்சு மறுக்குது, 2 ஆள் சொன்னதை 5 ஆள் பெஞ்சு மறுக்குது, 5 ஆள் சொன்னதை 11 ஆள் பெஞ்சு மறுக்குது. 25 வருஷம் 30 ஆண்டுகளுக்கு கேஸே நடத்தி செத்தே போய் விடுக்கிறான்னு தீர்ப்பே வருவதில்லை. நம்முடைய நீதிமுறை என்பது அது அறம் சார்ந்த நீதிமுறை இல்லை, அது சட்டம். சட்டம் என்பது மனிதர்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உருவாக்கிய காஷ்மீரை அரசியல் சாசனத்தினுடைய உறுதியை பெற்றார்கள். ஷேக் அப்துல்லா பெற்றார். தனியாக நாம் வாயால் உறுதிமொழி கேட்டால் மாற்றி விடுவார்கள். சாதாரண சட்டத்திட்டங்கள் என்றால் மாற்றி விடுவார்கள். மாற்ற முடியாத அரசியல் சாசனத்தின் அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதற்குள்ளே போய் நாம் நுழைந்து கொண்டால் நம்முடைய மக்களுக்கு என்றைக்கும் கேடு வராது என்று கருதி 370வது பிரிவின் கீழ் பாதுகாப்பு பெற்றார் ஷேக் அப்துல்லா. உடைத்தெறிந்து விட்டார்களே சுக்காக. இதை சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொண்டதே 3 ஆண்டுகள் கழித்து ஒப்புக்கொண்டது. அரசியல் சாசனத்தின் அடிப்படை தகர்க்கப்பட்டால் அமெரிக்காவில் 6 மாதத்திற்குள் தீர்ப்பு சொல்லி முடித்து விடுவார்கள். எல்லா வழக்குகளையும் நிறுத்தி விடுவார்கள். அவ்வளவு வழக்குகளும் இருக்கும். நாள்தோறும் உயர் நீதிமன்றத்தில் நடக்கும், அடுத்த நீதிமன்றத்தில் நடக்கும், பெஞ்சில் நடக்கும், கூடுதல் பெஞ்சில் நடக்கும், பெரிய பெஞ்சில் நடக்கும். நடத்தி முடித்து இது சரியில்லை என்று சொல்லிவிடுவார்கள். இங்கே 3 ஆண்டுகள் கழித்து தானே காஷ்மீர் வழக்கை எடுத்தார்கள். சரி, இதெல்லாம் பழைய செய்தி. ஆகவே இவர்கள் ஏன் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றால் நெருக்கடி ஏற்படுகிறது. நெருக்கடி அராஜகமாக ஏற்படுகின்ற போது தங்களுடைய வேற்றுமைகளை மறந்துவிட்டு சிறிய சிறிய கட்சிகள் ஒன்று சேர்கின்றன. அப்படித்தான் மாநில கட்சிகள் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைக்கு பிஜேபியை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் இந்தியா முழுவதும் இல்லை. காங்கிரஸ் ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது பல மாநிலங்களிலே காங்கிரஸ் இல்லை. சிறுபான்மைக்கு எதிராக பாஜக நடக்கிறதுனால அவங்களுக்கு எதிரான கூட்டணி அமையணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, அது ஒரு காரணம். சரி, அது ஒரு காரணம். அப்புறம் சிஏ எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கட்டும். இப்பொழுது ஒன்று சொல்லுகிறார் மோடி, அவர் பலவீனப்பட்டிருக்கிறார் என்பதனுடைய அடையாளம். இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார் என்று நான் நினைக்கவில்லை. தென்னாட்டில் தேர்தல் நடந்தபோது அது வேறு சிக்கல்களுக்காக நடந்தது. இப்பொழுது வடநாட்டிலே அவர் எது பேசுகிறார் என்றால், பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி சிறுபான்மை மக்களாகிய முஸ்லீம்களுக்கு காங்கிரஸ் அரசு கொடுத்துவிடும் என்று சொல்லி வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார். ஆனால் சவுத் இந்தியாவில் வந்து எலெக்ஷன் இன்னும் முடியலையே சார். தமிழ்நாட்டில் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு. கேரளாவில் இனிமேல் தான் நடக்கணும், கர்நாடகாவில் இப்படி தான் நடக்கணும். சரி, இருக்கட்டும். வடநாடு இப்பொழுது இதெல்லாம் முடிகின்ற கட்டத்திற்கு வந்து விட்டது. இப்பொழுது அவர் பேசுகிறார் என்றால் வடநாட்டை குறிவைத்து பேச தொடங்கிவிட்டார். கேரளா இப்பொழுது முடிந்து விட்டது. இப்பொழுது அது இருக்கட்டும். ஆகவே இல்லை, காங்கிரஸை சேர்ந்த ரேவந்த் ரெட்டியும் வந்துட்டு உதயநிதி மேலே வந்து குற்றம் சாட்டு எப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கிறாரு. அவங்க எல்லாருமே தேர்தலுக்காக தானே அதை பேசுகிறாங்க. இல்லை, பேசுவார்கள். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே வெவ்வேறு கட்சிகள் தானே, வெவ்வேறு கருத்து வைத்திருப்பார்கள். ஒருவர் சனாதனத்தை ஏற்பார், ஒருவர் சனாதனத்தை மறுப்பார், ஒருவர் மதவாதம் பேசுவார், ஒருவர் மதவாதத்தை மறுப்பார். ஆகவே இவர்களெல்லாம் தனித்தனி கட்சிகள். ஆகவே இவர் சொன்னார், அவர் எதிர்த்து பேசினார். ஆகவே 2 பேரும் ஒற்றுமையாக இல்லை என்று நீ சொல்வதெல்லாம் அறியாமையான பேச்சு. அது எப்படி இருக்க முடியும்? தேர்தலுக்காகத்தான் அவர்கள் சேருவார்கள். எல்லாரும் ஒரு மாதிரியான கருத்துடையவர்களாக இருந்தால் ஒரே கட்சியில் இருக்கலாமே. எல்லாருடைய தேவைகளும் வேறு, முன்வைக்கின்ற கொள்கைகளும் வேறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது ஒரு கட்டத்தில் இவர்கள் ஒன்று சேர வேண்டியது வருகிறது. அப்படி இருந்தும் கூட மம்தா பானர்ஜி போன்றவர்கள் இல்லை. ஆனால் இந்த அரசு ரொம்ப கடுமையாக நடந்து கொள்கிறது. 2 முதலமைச்சர்களை சிறையில் வைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க முன்வருகிறது பாஜக அரசு. கெஜ்ரிவால், இன்னொரு மலைப்பகுதி முதலமைச்சர், ஜார்க்கண்டோட முதலமைச்சர், 2 பேரை உள்ளே வைத்து விட்டார்கள். உள்ளே வைத்துவிட்டு தேர்தல் நடத்துகிறார்கள். ஆனால்
தேர்தல் நெருங்குற சமயத்துல இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா குற்றம் இல்லை, இருக்குன்னு தானே வழக்கு அர்த்தம். நடக்க வேண்டும், அது மெய்ப்பிக்கப்பட வேண்டும், அவையெல்லாம் வேறு. ஆனால் அதற்கு முன்னாலேயே இவரிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு 2 முதலமைச்சர்களை முடக்கிவிட்டால் அவர் பஞ்சாப் முடங்கிவிடும், டெல்லி முடங்கிவிடும், வேறு இடத்திற்கு அவர் போக மாட்டார், அவரை செயலற்றவராக ஆக்கி விடுவோம் என்று நினைக்கின்ற ஒரு அரசு இருக்கிறது. உலகம் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலே தான் ஏதாவது ஒரு காரியம் வருகின்ற போது கெஜ்ரிவாலை உள்ளே வைத்த போது ஜெர்மனி சொன்னது வி ஆர் வாட்சிங் இட் என்று. டெல்லியில ஆல்ரெடி 3 எம்பி பாஜக தானே இருக்காங்க. அவங்களுக்கு தானே டெல்லி மெட்ரோபாலிட்டன் சிட்டில அந்த யூனியன் டெரிட்டரியில 3 எம்பிஸ் ஆல்ரெடி பாஜகவை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க. ஸோ பாஜகவுக்கு என்ன பயம் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல? என்ன நீ பேசுகிற? அவர் 2 மாநிலத்தை கையில் வைத்திருக்கிறவர். அவரை முடக்கினால் 2 மாநிலங்களையும் நாம் கைக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்துத்தானே முடக்குகிறார்கள். என்ன வேறு வேலை இல்லாமல் கொண்டு போய் அவர் உள்ளே வைக்கிறார்களா? பயம் இல்லாமல் மகிழ்ச்சியின் காரணமாக உள்ளே வைக்கிறார்களா? சொல்லு. கெஜ்ரிவாலை உள்ளே வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவர் ஒரு வலிமையான முதலமைச்சர். ஆகவே பஞ்சாப், டெல்லி 2ம் அவர் கையில் இருக்கிறது. ஆகவே அவரை முடக்க வேண்டும். முடக்கினால் 2 மாநிலங்களை நாம் கையாளுவது எளிதாக இருக்கும் என்று அவர் வைக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். நீ சொல்லுகிறாய் அவர்கள் ரொம்ப பலமாக இருக்கிறார்களே, ஏன் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய். நீ சொல்லுவது சரியா என்று யோசித்து பார்த்து விட்டு. இல்லை சார், ஒருத்தர் கைது பண்ணும்போது அனுதாப ஓட்டு தான் அதிகமாக விழுகும். ஸோ அந்த இடத்துல அனுதாப ஓட்டு விழுகிறதா முடக்கப்படுகிறதா என்பது வேறு. செயலற்று போக வைப்பதன் மூலம் அந்த கருத்தை கொண்டு செல்வதற்கு சில சமயங்கள் 8 முறை ஈடி சமன் அனுப்பிச்சு அவர் வரலன்னா கைது தானே பண்ணுவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை. இந்த தேர்தல் கமிஷன் ஒரு கைப்பாவை. இந்த தேர்தல் கமிஷன் ஒரு கைப்பாவை. நியாயமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நியமிப்பது எப்படி காலிஜியமோ அதுபோல் அரசாங்கத்துக்கு அதில் எப்படி தலையீடு இருக்கக்கூடாதோ அதுபோல் தேர்தல் கமிஷனை நியமிப்பதில் அரசாங்கத்துக்கு தலையீடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அரசாங்கத்தை விட வலிமையான அமைப்பு தேர்தல் ஆணையம். 3 பேர் அதில் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் ஒவ்வொருவரும் நியமிக்கப்படுகின்ற போது எந்த முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது. பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆளுடைய பெயரை டிக் பண்ணினால் அவர்தான் கமிஷனராக வர வேண்டும் என்று அது சொன்னதற்கு காரணம் என்ன என்றால், தலையாட்டுகிற பொம்மை, மத்திய அரசாங்கத்துக்கு தலையாட்டுகிற பொம்மை இங்கே வந்துவிட்டால் தேர்தலை அவர்கள் நடத்தி ஓட்டையை அவர்கள் போட்டு முடித்து கொண்டு விடுவார்கள் என்கின்ற அச்சம் காரணமாக ஆடிட்டர் ஜெனரலை நீங்கள் உங்களுடைய நோக்கப்படி நியமிக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நியமிக்க முடியாது, தேர்தல் ஆணையத்தை நியமிக்க முடியாது. இவர்களெல்லாம் ரொம்ப சட்டத்தையே உருவாக்கக்கூடியவர்கள், அரசையே உருவாக்கக்கூடியவர்கள். ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த ஓட்டு எண்ணி முடிந்து அடுத்த ஆட்சி ஏற்படுகின்ற வரையிலும் ஆட்சியே தேர்தல் கமிஷன் கைக்கு வருகிறது. முதலமைச்சருடைய காரை நிறுத்தி விடுவார்கள். நிறுத்தி சோதனை போட வேண்டும் என்று சொன்னால் சோதனை போடுவார்கள். ஐ ஆம் த சீஃப் மினிஸ்டர் எல்லாம் அவர் சொல்ல முடியாது. ஏன்னால் பிகாஸ் இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். போலீஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். இந்த சட்ட முறைகளையும் படி அந்த கார் இருக்கிறதா என்று பார், அதில் பணம் வைத்திருக்கிறார்களா என்று பார் என்று சொன்னால் ஈவன் சிஎம்ஸ் கார் வில் பி செக்டு. அந்த அளவுக்கு அதிகாரமுள்ள ஒரு பெரிய அமைப்புக்கு இவர் ஒரு அதிகாரியை சாதாரணமாக முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பேரை அறிவித்து விட்டு போகிறார், அவர் தான் தேர்தல் கமிஷனராக வருகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் நிலைபெறுமா என்பது ஐயத்திற்குரியது. அமெரிக்கா இஸ் வாட்சிங், ஜெர்மனி இஸ் வாட்சிங், ஆல் கண்ட்ரீஸ் ஆர் கிரிட்டிசைசிங் அவர் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். யாருமே இதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சிஎம், டெல்லி சிஎம் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட போது நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம், அவர் சட்ட முறைப்படியான உரிமைகளை பெற வேண்டும் என்று ஜெர்மனி சொன்னது. அமெரிக்கா அதை கண்டித்தது. உடனே இவர்கள் அமெரிக்க தூதரை கூப்பிட்டார்கள், ஜெர்மன் தூதரை கூப்பிட்டார்கள். எங்களுடைய நாட்டு விவகாரத்தை தலையிடுவதற்கு நீ யார் என்று கேட்டார்கள். நாங்கள் யார், நாங்கள் நீ கேட்பதற்கெல்லாம் வேலை இல்லை, எங்களுடைய கருத்தை நாங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்போம், கீழே ஒன்று நாங்கள் இல்லை என்று. நம்முடைய பிரச்சனை இல்லை, உலகம் எல்லா பிரச்சனைகளையும் கவனிக்கிறது. இந்த ஜெர்மனியில் ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும், நம்மை பாதிக்குமா இல்லை என்று. இல்லாவிட ஏன் நான் என்ன சொல்கிறேன், அந்த தூதரை கைது பண்ணி உள்ளே வைக்க வேண்டியதானே. அது அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதிரி அமெரிக்காவும் சொன்னது, ஜெர்மனியும் சொன்னது. கெஜ்ரிவாலை கைது செய்தது குறித்து அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். ஒரு தேர்தல் நடக்கின்ற சமயத்தில் அந்த மனிதனுடைய உரிமையை பிடுங்கி அவனை முடக்கி, இது போன்ற முறைகள் ஜனநாயகத்திற்கு உகந்த முறை இல்லை. ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அறிவித்த போது இனிமேல் உலக நாடுகள் தலையிடும் என்கின்ற எண்ணம் வந்து தான் இந்திரா காந்தி பின்வாங்கினார்.
ரொம்ப உங்களுடைய நோக்கப்படி நடத்தி விடுவீர்களோ நாட்டை? இந்த நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் மந்தமாக போன பிறகு, உணர்ச்சியற்றவர்களாக போன பிறகு வெளிநாடு உள்ளே நுழையும், எல்லாம் நுழையும். பர்மாவில் அந்த பெண் வெளியே வருவதற்கு காரணமாக இருந்தது அமெரிக்கா மற்ற நாடுகள் தான். பிறகு மீண்டும் அந்த பெண்ணை உள்ளே வைத்து விட்டார்கள், யூனியனுடைய மகளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே உலகம் ஒன்றும் உங்களுடைய இது என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டிற்குள் நீ என்ன வந்து, நான் சொல்கிறேன் பொண்டாட்டி அடிச்சேன்னா அடுத்த வீட்டுக்காரன் வந்து கேட்பேன், ஏன்டா அடிக்கிற, அவளை கத்தி எடுத்து குத்த போகிறேன், நான் வந்து கேட்பேன், she is my wife, I will do anything with her, who are you to ask it அப்படின்லாம் கேட்க முடியாது. நீ செய்வதை அடாவடித்தனம். ஆகவே அடுத்த வீட்டுக்காரன், ஏன் நீ பொண்டாட்டியை கொஞ்சனா கேட்க மாட்டான், அவன் வந்து ஏன் கொஞ்சனான்னு கேட்க மாட்டான், குத்த போனீன்னா கேட்பேன். she is an individual, she is a human being, why should you torture her கேட்பேன். இதெல்லாம் ஆகவே எந்த முறைகளும் இல்லாத ஒரு நாட்டில் முடிந்த அளவு இவர்கள் முயலுகிறார்கள். இவர்களுக்குள் வேற்றுமை இருக்கிறது. என்ன, இவர்களெல்லாம் சிறந்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்திய குடியாட்சியின் தன்மை ரொம்ப கீழிறங்கி போய்விட்டது. மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியில் 25,000 ஆசிரியர்கள் இவர் ஊழல் செய்து பணம் வாங்கி கொண்டு ஆசிரியர் வேலையில் நியமனம் செய்தார்கள் என்பதற்காக நீதிமன்றம் உள்ளே நுழைந்து 25,000 பேரையும் வெளியே தள்ளியிருக்கிறது. 6 ஆண்டுகளாக அவர்கள் வாங்கிய சம்பளத்தை திரும்ப கட்ட சொல்லியிருக்கிறது. ஒருவன் தேர்வுத்தாளிலே விடையே எழுதாமல் அவனுக்கு ஆசிரியர் வேலை கொடுத்துருக்கிறார்கள். அப்புறம் என்ன, இவர் தான் மம்தா பானர்ஜி. இப்படித்தான் இருக்கின்ற மாநில அரசுகள், இப்படித்தான் இருக்கிறார் கரப்ட் எடியூரப்பா பிஜேபி. எவ்வரிவேர் கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன், பீப்புள் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட். என்ன நீ செய்வாய்? ஏதோ சரி, இந்த ஃபேசிசமாவது ஒழியட்டும், அடாவடித்தனமாவது ஒழியட்டும், இந்துக்களின் சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார் என்கின்ற பேச்செல்லாம் பலவீனத்தின் காரணமான பேச்சுக்கள். அவர் என்ன நினைக்கிறார், இதை நம்ப மாட்டார்கள். அச்சப்படுகின்ற இந்துக்கள் நம்பக்கம் திரளட்டும், எதிராக இருக்கிற முஸ்லீம்கள் நமக்கு எதிராகவே இருக்கட்டும், we don't need their votes. இவர்கள் Hindus should be consolidated, they should be our vote bank. அதுக்கு இந்த இத்தகைய பொய்யான பேச்சுக்கள், இந்த பேச்சுக்கள் எல்லாம் இப்பொழுது தேர்தல் கமிஷனுக்கு போயிருக்கிறது. தேர்தல் கமிஷன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காது. ஆனாலும் கூட உலகம் இதை கவனித்து கொண்டிருக்கிறது. இது எதனுடைய வீக்னஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். இல்லாவிட்டால் எந்த ஒரு தலைமை அமைச்சரும் இதற்கு முன்னால் 28 தலைமை அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், யாரும் இதுபோல் பேசியதில்லை. இந்துக்களின் சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து பிடுங்க முடியுமா? எல்லாருடைய சொத்தையும் எடுத்து விட முடியுமா? 80% மக்களும் உன்மீது பாய்ந்தால் காங்கிரஸே பிடுங்குகிறது என்று வைத்துக்கொள். 80% மக்கள் எங்களுடைய சொத்தை எப்படி நீ பிடுங்குவா என்று பாய்ந்தால் 20% மக்கள் காப்பாற்றி விடுவார்களா அந்த காங்கிரஸை? இதெல்லாம் அறிவுக்கு பொருத்தமான பேச்சா? ஆனாலும் கூட ஹிந்து கன்சாலிடேஷன், அந்த வீக்னஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர், அவர் பயப்படுகிறார். வடநாட்டிலே இப்பொழுது போக்கு மாறுகிறதோ என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு இல்லாவிட்டால் ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு கீழே நான் செய்த செயல்கள் என்ன சொல்லலாம். நான் என்ன செய்தேன், எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், எத்தனை பேருக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தேன் என்று சொல்வதெல்லாம் விட்டு இந்து கன்சாலிடேஷன் அதெல்லாம் கூட சொல்றாரு பிரச்சாரத்தப்போ. இது எதுக்கு பேச்சு? டு யூ பிலாங் டு பிஜேபி? நான் அப்புறம் என்ன, அப்புறம் சொல்லுகிறார் இதை எதற்கு சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். கேட்பதற்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே நம்ம சரியான கருத்துக்களை நோக்கி நகர்ந்தால் தான் விவாதம் ஒழுங்காக நகடும். நான் இது எதுக்கு பேச வேண்டிய பேச்சா? நீ விவசாயிக்கு 6,000 ரூபாய் கொடுத்தேன் என்று சொன்னால் நாங்கள் கேள்வி வைப்போமா? கொடுத்தாய், உண்மைதான். என்ன கொடுக்கவில்லை என்று வேண்டுமானாலும் சொல்லுவோமே தவிர கொடுத்ததை கேட்க மாட்டோம். இது இந்து கன்சாலிடேஷனுக்காக நீ அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவா என்று சொல்வது ஒரு பொய்யான பேச்சு. இல்லை சார், இப்போ தமிழக அரசு வந்து திமுக அரசு என்ன பண்ணினாங்கன்னா, மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கறதுக்காக 1000 ரூபாய் வேணுன்றதுக்காக எஸ்சி எஸ்டி மேம்பாட்டு தொகையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல எஸ்டிக்கு ஒன்றும் செய்யாமல் நாளைக்கு அவன் ஓட்டு போட மாட்டான் என்று பயப்படுவார்கள். அதனால் அந்த தொகையை எடுத்து விட்டால் பிறகு இவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் இருந்து விட முடியும் என்று நீ நினைக்காதே. அதுக்கு உரிய பணம் அதுக்கு போய் சேரும். இதிலிருந்து கொஞ்சம் தேவை என்றால் அதிலிருந்து இதெல்லாம் அரசாங்கத்தில் செய்கின்ற ஒரு காரியம்தான். அந்த எடுத்து பணத்தை இதில் போட்டு விட்டான் என்பதற்காக இப்போ டிவிசிவ் பாலிடிக்ஸ்னு யாரும் சொல்லலையே சார். இது ஏங்க ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் திருப்பி பணம் வந்தோன்னு இந்த அக்கௌண்ட்டில் போட்டால் உனக்கு என்ன நஷ்டம் வந்துருச்சு? இதில் என்ன குற்றம் இருக்குன்னு சொல்கிறேன், சொல்லு. இல்லை, இவங்களோட மேம்பாடுறதுக்காக இருக்கிற நிதியை அந்த பணம் திரும்பி வரும், அந்த மேம்பாட்டுக்கு பயன்படும் என்று சொல்கிறேன். கணக்கு தானே மாற்றி இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் ஒதுக்கியே இருக்க வேண்டாமே. இவர்களை மேம்படுத்தக்கூடாது என்பது அரசின் கருத்தாக இருந்தால் இந்த பணத்தை ஒதுக்கி இருக்க வேண்டிய தேவையில்லையே. ஒதுக்குவதே அரசு தானே.
அதாவது இங்கிருந்து திருமாவளவன் கர்நாடகாவுக்கு போகிறார், போய் அங்கே உள்ள காங்கிரஸுக்கு பிரச்சாரம் செய்கிறார். இவர் எதுக்கு அங்கே போய் பிரச்சாரம் செய்கிறார்? அவன் மேகதாதுவை கட்டாமல் விடமாட்டேன் என்று சொல்கிறான். நீ அவனோடு கூட்டு வைப்பதே தப்பு என்று நான் சொல்கிறேன். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நாளைக்கு திமுகவோடு நாம் தமிழ்நாட்டில் கூட்டு சேர முடியாது என்று காங்கிரஸுக்கு அச்சமில்லை. கர்நாடகக்காரன் சொல்கிறான், நான் மேகதாதுவை கட்டியே தீர்வேன், பணமெல்லாம் ஒதுக்கி விட்டேன், காரியங்கள் நடக்கும், இத்தனை மாதத்திற்குள் நடக்கும், எங்களுக்கு பெங்களூருக்கு குடிதல் நீர் வேண்டி ஏதோ ஒரு காரணம் சொல்லுகிறான். அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும்? இந்தவர் நீயும் நானும் கூட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த மேகதாது பிரச்சனையை இதோடு நிறுத்து, இல்லாவிட்டால் உன்னோடு நான் கூட்டி சேர முடியாது, தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும், தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி உன்னோடு கூட்டி சேர்ந்து நாங்கள் எம்பி ஆக வேண்டிய தேவையில்லை என்று சொல்ல வேண்டிய திமுக சொன்னதா? ஆனால் திமுகவை பற்றி அஞ்சாமல் கர்நாடகா பேசுகிறான், நான் கட்டுவேன் என்று. இவன் நம்மோடு கூட்டணி சேராவிட்டால் என்ன ஆகிவிடும் என்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஒரு 7-8 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, நமக்கு 28 பேரும் கர்நாடகாவில் மொத்தமாக வருவது இன்றியமையாது என்று அவன் நினைக்கிறான். ஆனால் நீ அதை பற்றி கேட்பதற்கே அஞ்சுகிறாய். நீ என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டின் மீது உனக்கு அக்கறை என்றால் எப்படி தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்களோடு கூட்டி சேர மாட்டாயோ அதுபோல் மேகதாது கட்டுகிறேன் என்று சொன்னால், இது பிஜேபி சொன்னால் உனக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பதை தவிர வேறு வழியில்லை. காங்கிரஸ் சொன்னால் நீ அவனை கேட்கலாம். நீயும் நானும் சேர வேண்டுமென்றால் எங்களுடைய நலனுக்கு எதிராக நீ செயல்பட்டால் நாம் சேர முடியாது. அப்படின்னா நீ தனியாக நின்று கொள், நாங்கள் தனியாக நின்று கொள்கிறோம் என்று திமுக சொல்லியிருக்க வேண்டும் காங்கிரஸிடம். பிறகு ராஜீவ்காந்தி கூப்பிட்டு சொல்வார், இந்த விவகாரத்தை இதோடு விட்டு விடுங்கள், மேகதாதுவை பற்றி நீ பேசினால் அவன் கூட்டி சேர மாட்டான், இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் நமக்கு பலம் இருக்காது என்று அவர் கூப்பிட்டு சொல்வார். நீ பேசுவதற்கே பயப்படுகிறாயே. நாம் 20-30 பேர் வர வேண்டுமென்றால் காங்கிரஸினுடைய 5% ஓட்டு நமக்கு வேண்டும் என்பதுதான் உனக்கு முக்கியமாக இருக்கிறதே தவிர மேகதாதுவை எங்கே நெருக்க வேண்டுமோ அங்கே நெருக்குவதற்கு நீ தயாராக இல்லையே. ஆகவே இந்த காங்கிரஸுக்கு போய் அங்கே பேச வேண்டிய கட்டாயம் இந்த திருமாவளவனுக்கு என்ன இருக்கிறது? நீ கேட்க வேண்டியதானே, மேகதாதுவை நீங்கள் கட்ட மாட்டீர்களா? அந்த அரசுக்கு வாக்களிக்க சொல்லிவிட்டீர்கள், அவன் மேகதாதுவை கட்டப்போகிறான், இதற்கு எதுக்கு அவனை போய் பலப்படுத்துகிறாய்? உன்னுடைய பிரச்சனையை மடக்கி வைத்துக்கொண்டு அவனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் உனக்கு என்ன இருக்கிறது? நீங்கள் உங்களுடைய கொள்கைகளையே விட்டு விடுகிறீர்கள். வேங்க வயலில் குடிநீரில் மலத்தை கலந்தான் என்பதற்காக அந்த ஊர் மக்கள் வாக்களிக்காமல் வெளியே இருந்தார்கள். ஆனால் அதற்காக பேச வேண்டிய கட்சி ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறது. நியாயமாக பேசியிருக்க வேண்டும். இங்கே வா, நாம் 2 சீட்டா 1 சீட்டா பின்னால் பேசுவோம், நான் அந்த மக்களுக்காகத்தான் கட்சி வைத்திருக்கிறேன், அந்த மக்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, இழிவுபடுத்தப்படுகிறார், நீ உடனே நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் தான் நீயும் நானும் கூட்டு. மேகதாதுவை கட்டவில்லை என்றால் தான் உன்னோடு கூட்டு. நீ வேங்க வயலுக்கு நடவடிக்கை எடுத்தால் தான் உன்னோடு கூட்டு. பேச வேண்டிய திருமாவளவன் பேசுவதில்லையே. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த பதவிக்கு போவதற்கு எவனோடும் சேருவது, எப்படியும் அதை சமரசப்படுத்தி கொள்வது என்கின்ற போக்கு ரொம்ப கேவலமாக இருக்கிறது. எனக்கு இந்த திருமாவளவன் போய் அங்கே பேசுவதை நான் டிவியில் பார்த்தபோது எரிச்சலாக இருந்தது. என்ன இப்பொழுது காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதில் உனக்கு இவ்வளோ பெரிய குறிக்கோள் இருக்கிறது? அவன் பலம் பெற்றால் மறுபடியும் மேகதாதுக்கு தான் பலம், உனக்கு என்ன பலம்? கேட்பதற்கு உங்களுக்கு யாருக்குமே யோக்கியதை இல்லையே. அந்த காலத்தில் சிங்களவர்களோடு சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் ஈழத்தை அழித்த போது கருணாநிதி ஆட்சியில் இருந்தால் அன்றைக்கு திருமாவளவனையும் கனிமொழியையும் டிஆர் பாலுவையும் ராஜபக்சேயை பார்ப்பதற்காக அனுப்பினார். அதே போக்கு தான் இன்றைக்கும் திமுகவுக்கு தொடர்புகிறது. ஆனால் இந்த நாட்டிலே ஜாதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, பணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பெரிய நிறுவனங்களாக வளர்ந்திருக்கிறவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றியை பெறுகிறார்கள். இது இந்த ஜனநாயகத்தினுடைய மோசமான பலவீனம். கடைசியில் ஜனநாயகம் ஒழிவதில் தான் இந்த நாட்டிலே முடியுமே தவிர இது திருந்தும் மாறும் என்பதற்கான ஒரு நம்பிக்கை ஒளிகளே நமக்கு கிடைப்பதில்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.